வேத புஸ்தகத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி ஒரு ஓமையில் சொல்லும்போது ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆண்டவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார்? சிலர் சோர்ந்து போகிறாங்க. நீங்கள் கூட சோர்ந்து போயிருக்கலாம். கடந்த மாதங்கள், கடந்து வந்த பாதைகள், பல காரியத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கேட்டு போராடி அது நிறைவேறாமல் நடக்காமல் அதனால் உண்டான மன சோர்வு உங்களுக்குள்ளே உண்டாகியிருக்கலாம். ஜெபத்தில் கூட நம்ம சில சமயம் சோர்ந்து போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் ஒரு ஓமையின் மூலமாக ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு தான் ஒரு ஓமை ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, எப்பவுமே நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போனீங்களா? சோர்ந்து போனீங்க, என்ன செய்கிறதுன்னு மனதில் ஒரு சோர்வு. இந்த சோர்வு என்பது சாத்தானுடைய ஒரு ஆயுதம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்க, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க, நம்முடைய உற்சாகத்தை குலைக்க, நம்முடைய குடும்ப சந்தோஷம் அல்லது நம்முடைய வேலை பிஸ்னஸ் அதில் ஒரு மகிழ்ச்சியோடு ஈடுபட முடியாதபடி நமக்குள்ளே ஒரு மன சோர்வை கொண்டு வர சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு பயங்கரமான ஆயுதம். இந்த சோர்வு வந்துட்டாலே ஜெபிக்க முடியாது, சர்ச்சுக்கு போகிறதுல ஒரு உற்சாகம் இருக்காது, அப்புறம் ஊழியத்தில் ஒரு உற்சாகம் இருக்காது, வேலையில் கூட ஒரு உற்சாகம் இருக்காது. என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். பிஸ்னஸில் உற்சாகம் இருக்காது, குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளோட இந்த ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம் அது இருக்காது. அந்த மன சோர்வு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்துவிடும். நீங்கள் இன்றைக்கி ஒரு மன சோர்வோடு கூட இருக்கலாம். ஆமாம், நான் எதிர்பார்த்து சோர்ந்து போனேன், இன்னைக்கு கலைஞன்னு இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகாதுங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதங்க. எப்படி சோர்ந்து போகாமல் இருக்க முடியும்? எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது, எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, எவ்வளோ நாள் எதிர்பார்த்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் ஜெபத்திற்கு பதில் தருவார். சீக்கிரத்திலே உங்களுடைய நியாயம் வெளிப்படும். சீக்கிரத்திலே உங்களுக்கு உயர்வு உண்டாகும். சீக்கிரத்திலே வழிகள் திறக்கப்படும். சீக்கிரத்திலே காரியங்கள் வாய்க்கும். சீக்கிரத்திலே ஜெயம் உண்டாகும். சீக்கிரத்திலே அற்புதம் நடக்கும். அது ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதுங்க. அப்போ சோர்ந்து போகாமல் இருக்க என்ன பண்ணணுமா? நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபித்து தானே பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருகிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே உள்ள காரியமாக இருக்கலாம். எந்த காரியமானாலும் நீங்கள் ஜெபித்து தான் ஜெயம் பெற முடியும். ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபிக்கிறதுல சொந்து போகாதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிலர் நினைக்கிறீங்க, நான் ஜெபமே பண்ணுறதில்லை அதனால் சொந்தம் போகிறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மனைவி மட்டும் ஜெபித்தா போதாது, நீங்களும் ஜெபிக்கணும். உங்கள் அப்பா அம்மா மட்டும் ஜெபித்தா போதாது, பிள்ளைகளும் ஜெபிக்கணும். நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். எல்லாருமே ஆண்டவரிடத்தில் பேசணும். ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏன் சோர்வு வருது அப்படின்னு கேட்டால், நமக்கு பதில் வர தாமதிக்கும் போது ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நாளை நான் ஜெபிக்கிறேன், அந்த மாதிரி பதில் வர தாமதிக்கும் போது ஒரு சோர்வு நமக்கு வருவது இயற்கை தான். எல்லா மனிதர்களும் சோர்ந்து போவது அவருடைய மனுஷர்களாக இருந்த சோர்வு வரத்தான் செய்யும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற தாமதித்தனால் அவரே சோர்ந்து போன சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஜெபித்த போது அக்கனிலாம் வானத்திலிருந்து இறங்கிச்சு. அவர் ஜெபித்த போது 3 வருஷம் பெய்யாத மழையெல்லாம் பெய்தது. அவ்வளவு வல்லமையான தெய்வ மனிதன். அவரே சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் சோர்ந்து படுத்து கிடந்த சம்பவங்கள் எல்லாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. சோர்வு எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் சோர்ந்து போகிறவங்களே ஆண்டவர் அப்படியே விடுவதில்லை, பலப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போனதுனால உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமாக இருங்கன்னு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன்.
சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு நியாயாதிபதி பட்டணத்தில் இருந்தான். அவனுக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷர் மேலே அன்பும் கிடையாது, மனுஷர்களை மதிக்கவே மாட்டான். அவன்தான் அந்த பட்டணத்துக்கு நியாயாதிபதி தலைவனாக இருந்தான். தெய்வ பயம் கிடையாது, மனுஷரை மதியாதவனாக இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். விதவைன்னு சொன்னாலே கணவன் இல்லை, யார் இல்லை, அவருடைய முழு ஆதரவு யாரு சார்ந்து நிற்கும்? இன்னொருவரை சார்ந்து நிற்கும் இல்லை. அப்போ ஒரு விதவை, கணவர் இருந்தால் கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். அவளுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு நியாயம் சொல்வதற்கு இந்த நியாயாதிபதிக்கிட்ட வருகிறாள். எனக்கு இந்த வழக்கை விசாரித்து எனக்கு நியாயம் செய்யணும் ஐயா, எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி. அவன் பாருங்க, அவன் மனுஷரை மதிக்கிறதே இல்லை. விதவன்னு இருந்தான், போ காரியெல்லாம் கவனிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. ஒரு சுயநலவாதியாக அவன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்க கூடும். அப்போ அவன்கிட்ட போய் இந்த விதவை தன்னுடைய வழக்கை சொன்னால் அவன் செட்டப் பண்ணுற மாதிரியே இல்லை. ஆனால் இந்த விதவை, இவன் தான் என்னை செட்டப் பண்ண மாட்டேங்கிறான், என்னை மதிக்க மாட்டேங்கிறான், தெய்வ பயமும் இல்லைன்றாங்க, இவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு அதன் பிறகு வராமல் இருந்து விடவில்லை. தொடர்ந்து வருகிறாள். அடுத்த நாளும் வருகிறாள். அவள் எங்கே போனாலும் போய் முன்னால் நிற்கிறா. ஐயா, என்னுடைய வழக்கை விசாரித்து எனக்கு நியாயம் செய்யுங்க. என்ன எங்கே போனாலும் இந்த வேற வந்துக்கிட்டே இருக்கா, ஓடுன்னு விரட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் இவள் தொடர்ந்து போகிறாள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவள் தொடர்ந்து போய் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கேட்குறான். ஊர் மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு போய் அவன்கிட்ட போகிற, அவனுக்கு கடவுள் பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது, நீ போய் அவன் உனக்கு நியாயம் செய்வான், நீ போய்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு கேட்டான். இல்லை, எனக்கு அதான் ஒரே வழின்னு சொல்லி போய் கொண்டே இருக்கிறாள். அப்போது வெகு நாளில் போய் அவனை அல்லட்டுன்னதுனால அவன் பார்க்குறான், இவன் என்ன எங்கே போனாலும் அவன் நிற்கிறா, எங்கே போனாலும் அவள் தான் நின்று நியாயம் செய்யுங்கன்னு கேட்குறாளே, இவன் என்னை தொந்தரவு பண்ணுறா, அதனால இவருடைய வழக்கை விசாரிச்சிடலாம் அந்த முடிவுக்கு வர்றான். அவருடைய நியாயத்தை விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவன் அநீதி உள்ளவன், அவன் நீதி உள்ளவன் கிடையாது, தெய்வ பயம் கிடையாது, மனுஷரை மதிக்கிறது கிடையாது. அவனே இவ அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணுறதுனால அவளுக்கு நியாயம் செய்திருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படி ஒரு அநீதியான நியாயாதிபதியே சொல்லுவானால், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர், உங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தினவர், உங்களுக்காக அடிபட்டவர், உங்களுக்காக அவமானத்தை சகித்தவர், சிலுவையில் அத்தனை பாடுகளை சகித்தவர், அவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தவர். நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்காம இருப்பாரா? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்கிறீங்களே, அவர் கேட்காம இருப்பாரா? எனக்கு அவர் மேலே, என் மேலே அவருக்கு அன்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, அவர் உங்களை நேசிக்காமல் இருப்பாரா? ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே அவர் திரும்ப திரும்ப கேட்டதனால் அப்படி சொல்கிறானே, இவர் நீதி உள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். அப்போது நீங்கள் அடிக்கடி ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், 7ஆம் வசனத்தில், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நமக்கு எப்பவுமே அவசரம், காலையில் ஜெபிச்சா சாயங்காலம் பதில் வந்துடணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நீடிய பொறுமையாக எப்போ பதில் கொடுக்கணும், கரெக்டாக பதில் தருவார். எப்போ அந்த காரியத்தை செய்து முடிக்கணும், செய்து முடிப்பார். நம்ம வேலை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெபத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவர் ஏற்ற வேலையில் செய்திருவார். உங்கள் கடன் பிரச்சனை மாறணுமா, இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேனே, அடுத்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக குறித்து வச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும்? சோர்ந்து போகாதங்க, சீக்கிரத்தில் ஆண்டவர் நியாயம் செய்வார். விட்டுறாதுங்க, தொடர்ந்து ஜெபிங்க, விடாமல் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து மன்றாடுங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மாற்றம் வரணும், பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுக்கு படிப்பில் உயர்வு வரணும், பிள்ளைகளுடைய பண தேவை சந்திக்கப்படணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி கிடைக்கணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனீங்களா? இல்லை, சீக்கிரத்தில் அற்புதம் நடக்க போகிறது. ஜெபத்தை விட்டுறாதுங்க.
ஆண்டு சொல்றாரு, சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். அதனால இந்த மாதம் நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த மாதம் அந்த தேவை சந்திக்கப்படுவதை காண்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதை நீங்க பார்ப்பீங்க. சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதுங்க, விசுவாசத்தை விட்டு விடாதுங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அந்த விதவை எப்படி தொடர்ந்து போய் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தாலோ, தொடர்ந்து ஆண்டவரை தொந்தரவு பண்ணுங்க. ராத்திரி பகலும் அவரை தொந்தரவு பண்ணுங்க. ஆண்டவரை, யார்கிட்ட நாங்கள் போவோம்? நீங்கள் தானே எங்கள் அப்பா, நீங்கள் தானே எங்கள் தகப்பன், நீங்கள் தானே எங்களுக்கு ரத்தத்தில் சிந்தினீங்க சிலுவையில், நீங்கள் தானே எங்களுக்கு செய்யணும், இதை செய்து தாங்க, இதை முடிச்சு தாங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க, விடாதங்க, அவரை தொந்தரவு பண்ணுங்க. அப்படி தான் அவரே சொல்கிறார். இவ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காளே, நியாயம் செய்திடலாம். அவர் தான் அந்த ஓமையை சொன்னார். இயேசுவை தொந்தரவு பண்ணுங்க, ஜெபத்தினால தொடர்ந்து தொந்தரவு பண்ணுங்க, விடாதுங்க. உங்கள் கிராமத்துக்காக, உங்கள் பட்டணத்துக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிறதுல கூட சோர்ந்து போகாதுங்க. தொடர்ந்து அவரை தொந்தரவு பண்ணுங்க, விடாமல் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கும். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, ஆண்டவரே, சீக்கிரத்தில் எங்களுக்கு நியாயம் செய்வீர், சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கும், சீக்கிரத்தில் விடுதலை உண்டாகும், சீக்கிரத்தில் நன்மைகளை நாங்கள் காண்போம். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மனம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். நீர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் அல்லவா? என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, இன்னும் காரியம் நடக்கவில்லை, இன்னும் அற்புதம் நடக்கவில்லை, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளை நீர் பாரும். இவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் மரித்ததை, ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும். முள்முடியை ஏற்றுக்கொண்டதை, வாரினால் அடிக்கப்பட்டதை, அவமானங்களை சகித்ததை நினைத்தருளும். இவ்வளவாக இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்தி அன்பு கூர்ந்தீரே, அதை நினைத்தருளும். சோர்ந்திருக்கிற இவர்களை இன்றைக்கு பலப்படுத்துவீராக. சோர்பின் ஆவிகள் விலகுவதாக. சோர்ந்து போன மனதிலே ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சீக்கிரத்திலே நீர் நியாயம் செய்ய போகிறீர், சீக்கிரத்திலே நீர் பதில் தரப்போகிறீர், சீக்கிரத்தில் அற்புதங்களை நாங்கள் காணப்போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திலும் சீக்கிரத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். காரியங்கள் வாய்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். வழிகள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நாங்கள் அற்புதங்களை காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இதோ நீர் வாக்கு கொடுத்தபடி சீக்கிரத்தில் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணட்டும். இந்த மாதம் அற்புதங்களின் நிறைந்த மாதமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய மன சோர்வுகளை மாற்றி உற்சாகப்படுத்தி நடத்தும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், என் சோர்வு மாறிவிட்டது என்று மகிழ்ந்து களிகூற செய்யும். ஆண்டவருடைய கரமப்படி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.